என்னிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிர்களின் பிறகுடமே எங்கள் தந்தையை இரவும் பிள்ளைகள் என்ற முறையில் உரிமையோடு மன்றாடி கேட்கின்றோம். உம் ஆட்சியின் வளத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள்மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்திருக்கும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அருளை அதன் அடிப்படையாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பை அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உயிர்ப்புணர செய்தலும் அறிவில் கடனை தாண்டினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவதாக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவடம் கொண்டீரே. அதை அன்பை எம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முழங்கால் படியிடுவோம். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திரு பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர் கருத்துக்களை இருப்பது நாம் நினைவு கூறுவோம். மற்றும் கடந்த மாதம் முழுதும் ஆண்டவர் நாம் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திரு நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்டு நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கின்றோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடினும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் திரு சித்தத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து. இயேசுவின் திரு நாங்கள் ஒப்புக்கொடுக்கவும் இந்த அதி உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றாக உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை உம் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். சன்னிதானம் சன்னிதானம் திரு சன்னிதானம் சன்னிதானம் தேவாவுந்தன் சன்னிதானம் இறை சன்னிதானம் இன்ப சன்னிதானம் 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 திரு சன்னிதானம் சன்னிதானம் திருச்சபையும் உந்தன் சன்னிதானம் திருப்பணியும் உந்தன் சன்னிதானம் திருச்சபையும் உந்தன் சன்னிதானம்
திருப்படியும் உந்தன் சன்னிதானம் திருப்பலியும் உந்தன் சன்னிதானம் குருகுலமும் உந்தன் சன்னிதானம் சன்னிதானம் திரு சன்னிதானம் சன்னிதானம் இறை சன்னிதானம் 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 திரு சன்னிதானம் அவருடைய இதயத்தில் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளன. அதனால் அவர்களது உயிரை சாவினின்று விடுவித்து அவர்களது பஞ்சத்திலும் உணவு அளிக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூயாவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமருங்கள். திருப்பலி நன்றி வழியாக லிசினா மைக்கேல், ரோஸ்லின் ஜெயசீலன், மரிய ஜோஸ், பிராட் பெர்னாண்டஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஆண்டனி ஆறுமுகம் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், அருளிசியா சுகுமார், ஸ்டீபன் ராஜ் அவருடைய குடும்பத்தினர், எஸ் ஜார்ஜ் வில்லியம் மற்றும் அருண் டேவிட் அவருடைய குடும்பத்தினர், தீபிகா தன்னுடைய 27வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இந்த குற்றப்பலி நன்றி வழியாக கொண்டிருக்கின்றார்கள். பால் ரோசாரியோ, சகாய் மேடி மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஜார்ஜ் தெரேசா மற்றும் அவருடைய குடும்பத்தினர், லூசி, செல்வகுமார், மேரி ஹெலன் ஜோசப், ரெபேகா, சியாம், செல்சியா சீலன், செல்சியா செல்வம், ஆண்டனி செல்வராஜ், எட்வின் அஜய், ரேகா, காட்வின் சுஜய், ஆஸ்டின், அகஸ்டின் பாபு, ஜெயசீலா, சாந்தி மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஸ்டெல்லா ரோஷன் டிசோசா, அபி உஷா பிரே மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஆஜ்மாத தார்மன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், வித்யா, வேதிகா, பிரீத்தி, கிரீதி மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஏ பொக்கிஷமேரி பிரமிளா 58வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் தேவன் நலம் உடல் உள்ள சந்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், மரிய தேசி மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஆண்டனி மற்றும் அபிஷேக் மற்றும் ஆண்ட்ரூ பிரிக்டோ மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஆண்டனி அமலநாதன், மரிய காயத்ரி, பெலிக்ஸ் பிரியா மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஃப்ளோரின் சார்லஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஜான் பாத்திமா மற்றும் அவருடைய குடும்பத்தினர், தெரேஸ் எம்மா, ஹென்ரி லூயிஸ், ஜோஸ்பின் வெனிலா, சிண்ட்ரலா ராஜு, ரீனா பிலிக்ஸ், பெனடிக்ட் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், வினோத்குமார், சைலஜா, மனோஜ்குமார், அஸ்வினி, ரீதா, ஜெயபிரபு, சஜின் கபிரியல்லா மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஷீபா குமாரி, குமரேஷ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ராஜன் ஜெசிந்தா மற்றும் அவருடைய குடும்பத்தினர், வெங்கடேஷ், ஆரோக்கிய மேரி, மோசஸ் மேரி மற்றும் அவருடைய குடும்பத்தினர், மேரி கிருஷ்ணா அவருடைய குடும்பத்தினர், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலி நன்றி வழியாக கொடுக்கின்றார்கள். அதே வேளையில் லில்லி எலிசபெத் அம்ப்ரோஸ் 99வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆண் நலத்திற்காகவும் ஆர்டி சந்திரன், சி லூயிசா, சி ஆண்டனி, மரிய ரொமினா, ஜார்ஜ், சந்தன மேரி, புஷ்பா, கேத்ரின் மற்றும் அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும், டிபார்டர் யாருடையாவது ஆத்மாக்களுக்காகவும், ஆரோக்கிய மேரி, பால் ஆரோக்கிய மேரி அவருடைய குடும்பத்தினர் இழந்த வீட்டில் இருந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும், ஆண்டனி அம்மாள், கரோலின், ராதிகா, ரக்ஷினி, காந்த்ராஜ், சாந்தி, ஏபி ஆரோக்கியதாஸ், தோனி அம்மாள், சபரிமுத்து, ஜேம்ஸ், சாம்சன், ஜோயல், கிறிஸ்டினா, அன்னமேரி, மார்டின் இவர்களுடைய ஆன்ம நலத்திற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் மேரி, ஜாக்வலின், டெய்சி அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், பர்னபாஸுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், கீர்த்தி அவருடைய நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், விக்டர், ரோஸ்மி, தாமஸ் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் தாமே நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், மார்டின், சவரியம்மாள் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும்,
சபினா மேரி அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் வசதி கொடுக்க வேண்டியதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் அனிதா அவருடைய ஆண்டுகளத்திற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் இறைவன் உங்களோடு உடனிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை காத்து வழிநடத்த வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுறது மறுபடியும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் எதிர்க்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்யப்பட்டு அவரது உணர்வுகளால் பற்றிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உறவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமா. உம்மோடு தூயாவியார் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள். ஆண்டவர் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்காக புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். ஆரத்தி பலியாகிய கதிர்கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளில் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் மாதம் 15ஆம் நாள் அன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது. அது 7 நாள்களும் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாள்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகளை தவிர அந்தந்த நாட்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நிர்மப்படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடிங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள், யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாள்கள் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை. யாக்கோப்பின் கடவுள் தந்த நிதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசப்புக்கு அளித்த சான்று இதுவே.
அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். அனைவரும் எழுந்திருப்போம். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் கூறப்படுகிறது, உன் வாழ்நாளெல்லாம், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயிடம் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இது யோசுவாவுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த செய்தி கடவுள் கொண்டிருக்கின்றார். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்க்க மாட்டான். மோசேயிடம் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, கடந்த மாதம் ஜூலை மாதம் முதல் நம் இறைவன் நம்மை கன்னிமணி போல பாதுகாத்தார். அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதனெல்லாம் எதிர்த்து நின்று போராடக்கூடிய சக்தியும் ஆற்றலையும் எடுத்துக் கொண்டிருந்த இறைவன் இன்று புதிய மாதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்தையும் ஆசீர்வாதமாக இருக்க உங்கள் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றேன்.
கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் கூறப்படுவது போல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, வீறுகள், துணிந்துகள், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லுமிடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்கள். நீ எங்க போனாலும் இந்த மாதம் முழுவதும் நீ செல்லுகிற இடங்கள் அனைத்து இடங்களிலும் நான் உன்னோடு இருப்பேன். எனவே நீ அஞ்சாதே, கலங்காதே, கவலைப்படாதே. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகிறது. இதுதான் இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் யோசுவா இறைவாக்கின் மூலியமாக நமக்கு கூறுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இன்று 1 பேதுரு 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் கூறப்படுவது போல, நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் எப்படி இருக்கும்? நிலைத்திருக்கும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. பாருங்கள், முதல்ல காலையில் வந்த உடனே ஆசீர்வாதம், அது முடிஞ்ச உடனே நற்செய்தி வாசகத்தின் முன் வாழ்த்துறை மூலமாக நமக்கு நம்முடைய இறைவன் கூறுவது, நீ கேட்ட வார்த்தைகள் உயிருள்ளவை, நீ கேட்ட வார்த்தை உண்மையானவை, அது ஆற்றல் மிக்கது, 2 பக்க கூர்மையான வாழ்வு கொண்டது. எனவே நம்பிக்கை கொள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் என்ன நடக்குது பாருங்க. என்ன நடக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த பிறந்த வீட்டுக்கு வரார். வந்த உடனே மக்கள் முதல்ல அவர் செய்யற செயல்கள் எல்லாம், கேள்விப்பட்ட கேள்விகள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க? ரொம்ப வியப்பில் இருந்தாங்க. அட்டே கப்பா, எவ்வளவோ அருமையான மனிதர், நம்ம ஊர்ல பிறந்து நம்மளோட வாழ்ந்து நம்ம கூட இருந்தவர், அவருடைய பெயர் கேட்கும் போது ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வியந்த மக்கள். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு? இவனை தெரியாதா? இவருடைய அப்பாவை தெரியாதா? இவருடைய அம்மாவை தெரியாதா? இவருடைய சகோதரர்களை தெரியாதா? எப்படி வளர்ந்தாருன்னு தெரியாதா? அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை தான் இன்றைய முதல் வாசகம், இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சில நேரம் நம்மை பார்த்தும் நம்மோடு இருப்பவர்கள், நம்முடைய குடும்பத்தினர் சில நேரம் இதே வார்த்தை சொல்லலாம். கொஞ்சம் வளர்ந்த, அடிச்சு பிடிச்சு வளர்ந்துட்டு படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது திரும்பவும் சொல்லுவாங்க, இவனை தெரியாதா? எனக்கு இவங்க பாப்பா அம்மாவை தெரியாதா? இவங்க அப்பாவை தெரியாதா? இவங்க இப்படித்தானே இருந்தாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இப்ப பாரு அவங்க போற போக்க பாரு, அப்படி பாரு, இப்படி பாருன்னு எல்லாம் பின்னால் நடந்த நம்மளுடைய வளர்ச்சியை தடை செய்பவர்கள் 1000 பேர் இருக்கலாம். 1000 பேர் இருந்து கொண்டுதான் இருப்பாங்க. அதை பத்தி என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே கூடாது. அதுதான் இன்னைக்கு யோசுவா சொன்னது போல, 1வது அதிகாரத்தில் சொன்னது போல, வீறுகள், எழுந்திரு, அஞ்சாதே, கவலைப்படாது, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்முடைய கடவுள் கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த மக்கள் அறியாமல் இருந்தார்கள். அறியாத காரணத்து ஒரே காரணத்தினால் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல நல்ல செயல்களை செய்யவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சில நேரம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகின்றோம், நற்செய்தியை வாசிக்கின்றோம், நற்செய்தியை காதால் கேட்கின்றோம், இறை வார்த்தையை கேட்கின்றோம், இறை உணர்வை ஆண்டவரே நம் உள்ளத்தில் எடுக்கின்றோம். அந்த இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்பதை நம்ப சில நேரம் அறிக்கின்றோம். கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே அப்படியே சோர்ந்து வருகின்றோம். எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, என்னுடைய சொந்த பிள்ளை நான் நல்லா படிக்க வச்சேன், அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை பார்க்கல, என்னுடைய மருமகள் என்னை பார்க்க மாட்டேங்காங்க, அவன் நடக்கின்ற அல்லது ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மன மனதோடு இருக்கலாம். ஆனா இன்று உங்களை பார்த்து இறைவன் கூறுகின்றார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காதே,
உனக்கு மட்டும் நடக்கல, உனக்கு மட்டும் நடக்கல, எனக்கு எப்படி நடந்துச்சு? என்னுடைய மக்களாலும் நான் தள்ளி வைக்கப்பட்டேன். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்பட்டதுனால ஒரு மனம் கூடவோ குறையிறதோ யாரும் கிடையாது. வாயுள்ளவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள், இறைவன் உங்களோடு இருக்கின்றார், உங்கள் உள்ளத்தில் இருக்கின்றார், உங்களுடைய இல்லத்தில் இருக்கின்றார். நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர் உங்களை தாங்கிக் கொண்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் மீண்டு வர அவர் உங்களோடு இருந்து உங்களை காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை விசுவசியுங்கள், கைவிடாதீர்கள், கரம் பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கின்ற வாசகம் தான் என்று நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் முதல் மாதத்தில் இருக்கின்றோம், அதுவும் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய நாள் இறைவனை, நம்மில் வருகின்ற இறைவனை உணர்ந்தவர்களாக, அந்த இறைவனையே பிறருக்கு விடுப்பவர்களாக இருக்க வேண்டிய ஆற்றலை இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நற்கருணை வடிவாக வருகின்ற இறைவனை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவரையே நம்முடைய உலகத்தில் நம்முடைய செயல்கள் வழியாக கொடுக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் தூய ஆவியின் வல்லமை நாள் நமக்கு பொழிய வேண்டுவதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. எழுந்திருச்சு நம்முடைய தேவைகளை அன்பான இறைவன் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை, பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், வேதபணிகள் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சியாக திகழ இறையரச பரப்ப அயராத ஆரம்ப உழைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு எழுதிய படங்களில் இல்லங்களில் நீர் வழிபடும் இல்லங்களில் ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இறுதியின் சிறப்பாக ஆசி பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலம் மற்றும் அன்பு ஆய்வும் தலசிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதினாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இறுதியில் அவர்களுக்கு ஆறுதலை இறக்கவும் விரைவில் குணப்பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வழியாக இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவரும் மீதும் உமது ஆசையும் பொழிந்தருளும். எங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும் திரு இறுதி அன்பையை பெற்று உமது கருவியாக மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி கரங்களை குவித்த வண்ணமாக ஒரு நிமிடம் நம்முடைய தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடத்தில் அவரை நம்பாமல் இருந்ததால் அவர் பல வல்ல செயல்களை செய்ய இயலவில்லை. இன்று நாம் அனைவருமே ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து எதை கேட்கின்றோமோ அதை கொடுக்க தயாராக இருக்கின்றார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய இளைஞர்களுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, அந்த சிறையில் வாடுகின்ற 2 அருட் சகோதரிகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த நாளில் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை வரத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிப்போம். திருமண வரத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோருக்காக ஜெபிப்போம். நல்ல ஒரு ஞானத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவருமே பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும், நோயோடு இருப்பவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலையை இறைவன் கொடுக்க வேண்டுவதற்காகவும், நம்மில் இருக்கின்ற ஆணவம், அகங்காரம் அனைத்தையும் தகர்த்தறிக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் பொழிய வேண்டும் என்பதற்காகவும்
நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த மாதம் தொடங்குகின்ற இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவர் மீது பொழியவும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக முழுமையான நம்பிக்கையோடு என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நான் தனியாக விடுவதில்லை, அவர் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார் என் நம்பிக்கை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல தந்தையே, நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நல்ல மனதோடும் உமது திருமுன்னிலையில் பணிபுரிய வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதியும். ஆனால் வலு குறைந்தவர்களாகிய நாங்கள் சோதனையினால் அழகழைக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உமது திரு மகனின் இருதயத்தை முன்படுத்தியிருக்கின்றோம். உமது பேரன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையுமே மன்னித்து ஏற்றரிடும். உம் திருமுன் நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுகளுக்கு நம்பிக்கையோடு சொல்லி அனைத்து வேண்டுதல்களுக்கும் கனிவுடன் செவிசாய்த் தருமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாடை வெளியெல்லாம் வளர்த்ததையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே இறைவா, இரக்கமுள்ள நிறைந்த தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் உம் ஒரே திருமகனை சொல்லிருக்கிற இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்கு உள்ள ஒன்றிப்பில் நிறைவடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாக அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி.
ஞானத்தை ஏற்றுக்கொள்ள எல்லாம் அல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாம் என் அளவிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் அழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையினர் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த தேசம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஒற்றுகளிலிருந்து மகிழ்ச்சி முகந்து கொள்ளவும் செய்தருளியாம். ஆகவே புனித அனைவரோடும் செய்யும் நாங்கள் அமைப்பு கொண்டேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூய்மையான திருக்குமுற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயல்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாங்க. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் என்னிடத்தில் பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறுகிறார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொண்டிருக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையுமே ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திடும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசேநாதன் மற்றும் ஆரோக்கியர் சதீஷ், எல்லா திருநிலையினரும் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்திடும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்துமாக்களையும், யாருடையாவது ஆத்துமாக்களையும், உத்தரக்க சரதரின் அனைத்து ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றலும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். பல்வேறு தேவைகளோடும் பல்வேறு கலக்கத்தோடும் இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவருக்கும், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். இந்த மாதம் முழுவதையும் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நீ நடக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு செயல்படுத்துகின்றேன் என்கின்ற நம்பிக்கை ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் பொழிந்திடும். அவர்கள் எப்போதுமே உண்மையே நம்பிக்கை உள்ளவர்களாக, உண்மையை ஏற்றுக்கொள்பவர்களாக, உண்மையை நடத்தி செல்பவர்களாக இருக்கிற ஆற்றலை ஒவ்வொருவர் மீது பொழிந்திடும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணு தாயான மரியா, அவருடைய கணவர் ஆனபுத யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விளைகள் உமக்கு உகந்தவராக புனித அனைவரிடம் நாங்கள் நிலையில் வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு விசுவாசத்தோடு பொருளுணர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை இணையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட்டருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கள்ளக்கமும் என்று நலமாயிருக்குமாக நாங்கள் நோக்கிருக்கும் இறைப்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதலுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு இருப்பதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதா. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் கூறுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, உமது அன்பின் அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி பின்னுலகில் அவருடைய ஆட்சி பங்கேற்பவராகவும் தகுதி பெறுவோமா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து நோயாளிகளையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். அவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அதே வேளையில் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இதே நோய் இருந்தால் அத்தனையையும், அந்த நோயில் இருந்த விடுதலையையும், அந்த நோயில் இருக்கின்ற வேதனையை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்க வேண்டுவதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்று 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மகள் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் என்னுடைய நோய் குணமாகும் என்று நம்பினாள். தொட்டால் குணமடைந்தாள். விசுவாசம், தேவ விசுவாசம் நாமும் கொண்டு நம் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து நோயாளிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க என்பதற்காகவும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர்வாதத்தை வழங்குவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களிடமிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாரா. எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா. மகிழ்ச்சியோடு இருக்க சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அன்புக்குரியவர்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் இன்று இரவு முழு இரவு ஆராதனை இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொண்டு இதனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களை